வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பிவிசி கார்டை பற்றி போடுறதுக்காக நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ஷாப்பில் வந்து பிவிசி கார்டு பண்ணுற மிஷின் கிடையாது. பட் நம்ம ஆல்ரெடி பிவிசி கார்டு ஏதாவது ஆர்டர் வந்தால் நம்ம ஒரு ஷாப்பில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஷாப்பை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த ஷாப்பில் தான் வந்து எனக்கு ஏதாவது 2-3 கார்டு வந்தால் நான் வந்து கொடுத்துட்டு போவேன். எனக்கு ஒரு 1/2 hourல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த பிவிசி கார்டு ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்சான் L8050. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து இந்த பிவிசி கார்டு ரெடி பண்ணுற மிஷின், இந்த பிவிசி கார்டு பிரிண்டிங் மிஷின் எவ்வளவு, இதோட இங்கு காஸ்ட் எவ்வளவு, என்னென்ன இங்கு போடணும், ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோ கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிவிசி கார்டு எப்படி ரெடி பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த பிவிசி கார்டு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து எந்த ஒரு ஐடி கார்டோ ஆதார் கார்டோ பிவிசி கார்டு ரெடி பண்ணுறதுக்குரிய ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த காப்பியை வந்து சிஸ்டத்தில் வர வைக்கணும். அதாவது ஒன்று ஃபோனில் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்க வந்து ஹார்ட் காப்பியாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், இந்த கார்டை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த கார்டு எப்படி, இது ஒரு ஐடி கார்டு. இது வந்து எனக்கு ஃபோனில் கிடையாது, பட் எனக்கு வந்து ஐடி கார்டாக இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் ஏற்ற போகிறோம். ஸோ அதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட பிரிண்டர் இருந்தால், ஸ்கேனர் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து இதை 2 பக்கம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஃபோட்டோ கூட, இது மொபைல் ஸ்கேன் இருந்தால் கூட மொபைல் ஸ்கேனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை ஏற்றிக்கிட்டோம் ஸ்கேன் பண்ணதை. அவங்க வந்து வெறும் ஆதார் கார்டு வந்து வெறும் காப்பியாக கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் ஏற்றிக்கணும். ஸோ இது வந்து பாருங்கள், இதுதான் சாஃப்ட்வேர் எப்சான் ஃபோட்டோ ப்ளஸ். இதை நீங்கள் இந்த பிரிண்டர் வாங்கினாங்களே இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நீங்கள் பிவிசி கார்டு பண்ணுறதுக்கு. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா காசு கட்ட தேவையில்லை. நீங்கள் இந்த எப்சான் L8050 பிரிண்டர் வாங்கினா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். ஃபோட்டோ பண்ணுறதுக்கு தனியாக ஆப்ஷன் வரும், ஃபோட்டோ லே அவுட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு, அப்புறம் கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் வரும். இதெல்லாம் நீ இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி ஃபோட்டோ, சிடி, டிவிடி டிரைவர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் வந்து ஐடி கார்டு போங்க. ஸோ ஐடி கார்டில் இது ஓப்பன் பண்ணி தான் ஹோம் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப். இதில் வந்து ஐடி கார்டு நமக்கு வந்து போர்ட்ரைட்டில் தேவைப்படுது, அதனால் போர்ட்ரைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆதார் கார்டெலாம் ரெடி பண்ணுறா லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. லேண்ட்ஸ்கேப் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஐடி கார்டு, ஸோ இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அதை வந்து ட்ராப் பண்ணி இந்த பாக்ஸ்க்கு வைக்க போகிறோம். பேஜ் 1, 2 இருக்குல்ல கீழே பாருங்கள், இதில் கொண்டு வந்து வைக்க போகிறோம். அவ்வளோதான். கரெக்டாக அந்த 4 கார்னரில் இந்த ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான். பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது எப்படி பண்ணுறது ப்ரொசீஜர் மட்டும் கற்றுக்கிட்டால் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். இதே மாதிரி செகண்ட் பேஜ். ஸோ மறுபடியும் நான் இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு, சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒன்றில் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த பண்ணுறேன். போயிட்டு நம்ம இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் வரும் கார்னரில். அங்கே கர்சரை கொண்டு போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐடி கார்டு ஃபஸ்ட்டு பேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஒன்றில் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு கர்சரை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 4 கார்னரும் கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ ரெடியே, ஃபஸ்ட்டு பேஜ் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்துரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பிரிண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸ்டார்ட் பிரிண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ பாருங்கள், சென்டிங் டு பிரிண்ட் டேட்டா. ஸோ பிரிண்ட் கொடுத்தாச்சு. இதில் வந்து 1, 2 ஆப்ஷன் இருக்கும். இது 1,
இது 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 தான் வச்சுருக்கோம் ஃபோட்டோவை, அதனால் 1 வச்சு நான் பிரிண்ட் கொடுக்க போகிறேன். பேஜ் நம்பர் 1 பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ பேஜ் நம்பர் 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து உல்டா பண்ணி வைக்க போகிறோம் பேஜ் 2ல். பேஜ் 2ல் வச்சுருக்கோம் உல்டா பண்ணி. ஸோ இப்போ வந்து பேஜ் 2க்கு பிரிண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ நான் பேஜ் 2க்கு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டு பேஜ் 2 நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. கார்னர் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க, அப்படி தான் உங்கள் ஃபினிஷிங் நல்லா வரும், எதுவும் கட் ஆகாமல். இப்போது இதே வந்து நம்ம 1 வச்சு கொடுக்கலாம், பட் நீங்கள் கார்டில் வந்து 1 வைக்கணும். ஸோ இங்கே 1னா அங்கே கார்டு 1 இருக்கணும், இங்கே 2 கொடுத்தா அங்கே கார்டு 2ல் இருக்கணும். இதுதான் ஒரு சின்ன டெக்னிக். வச்சுட்டு நம்ம பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது ஸ்டார்ட் பிரிண்டிங். ஓகே. ஸோ சென்டிங் த பிரிண்ட் டேட்டா பாருங்கள். இப்போ வந்து 2ல் இருக்குது கார்டு. பேக் சைடு அதே கார்டில் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ பேக் சைடு ரெடி. ஸோ இதுதான் பிவிசி கார்டு. ஸோ மாடல் பேர் பார்த்தீங்கன்னா L8050 எப்சான். இதுக்கு வந்து நம்ம வந்து 6 இங்க் யூஸ் பண்ணணும். இங்கோட பேர் தெரிலனா இந்த கேப் ஓப்பன் பண்ணால் தெரியும். என்னென்ன இங்க் யூஸ் பண்ணி இதில் கிளியராக போட்டிருப்பாங்க. இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 6 இங்க்கு வாங்கணும். 6ஓட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4600 கிட்ட வரும். ஸோ ஒரு ஃபுல் டேங்க் யூஸ் பண்ணி कितना कर सकते हैं? इसमें वही 2000 आए 2000. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து அவங்க ஷாப்பில் சொல்கிறது வந்து 1800 கார்டு வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் தெரில, அது எந்தளவுக்கு கரெக்டாக தெரில, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இதான் அவங்க யூஸ் பண்ணுற கார்டு, நல்லா திக்காக தான் இருக்குது. கென்ட் யூஸ் பண்ணுறாங்க. கென்ட் பிவிசி கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற பிவிசி கார்டு சைஸ் எல்லாம் உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 230 பீஸ் இருக்கும். 0.8 திக்னஸ், 85.6 × 54 mm. ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி ஐடி கார்டு எல்லாமே இதில் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ஐடி கார்டுங்கிட்ட உங்களுக்கு போர்ட்ரேட் இருக்குது. இதே ஆதார் கார்டுனா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் இந்த இதில் பிரிண்ட் ஆகும். காஸ்ட் இதோட காஸ்ட் இப்போதைக்கு தெரில, நம்ம செக் பண்ணி அப்புறம் அடுத்த வீடியோ வேணால் அப்டேட் பண்ணுவோம். செல்லிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் எடுக்கிறாங்க, பிவிசி கார்டு ஒரே ஒரு பிவிசி கார்டு மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னா 150 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இதே வந்து 3 கார்டு 4 கார்டு அப் டு 5 கார்டுனா 130 ரூபா பண்ணி கொடுக்குறாங்க. 10 கார்டுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா 120 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. 20 கார்டு 30 கார்டு இது மாதிரி பல்க் ஆர்டர் வந்தால் 80 to 100 ரூபா இந்த ரேஞ்சில் பண்ணி கொடுக்குறாங்க. 75 ரூபா 70 ரூபா கீழே நீங்கள் எவ்வளோ தான் பல்க் ஆர்டர் கொடுத்தாலும் அதுக்கு கீழே கம்மியாக பணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு நம்ம பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 10 to 15 மினிட்ஸ் ஆகும், மினிமம் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சமாக 25 to 30 கார்டு தான் இந்த மிஷினில் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணால் சீக்கிரம் ஹெட்ரு பேருன்னு சொல்லிட்டு ஒரு அந்த இன்ஸ்டால் பண்ண டெக்னீஷியன் வந்து நம்மகிட்ட சொன்னார். ஸோ அதனால் ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் நான் மிஷின் என்கிட்ட இல்லை, புதுசாக நான் பண்ணணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்கி பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லேமினேஷன் விட பிவிசி கார்டை விட லேமினேஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது நமக்கு ரொம்ப ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இது வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பட் இது வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 23,000 25,000 வரைக்கும் நீங்கள் பட்ஜெட்டில் போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இங்க்கு காஸ்ட் வந்து 6 இங்க் வாங்கணும், அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 5,000 கிட்ட போகுது. இந்த 6 இங்க்கு சேர்ந்து நம்ம அதிகபட்சமாக ஒரு 1000 to 1200 கார்டு தான் அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. எல்லாம் வேஸ்டேஜ்னால், ஏன்னா இதில் வேஸ்டேஜ் ஆகும், சம்டைம் வந்து பிரிண்ட் கரெக்டாக வராது, கஸ்டமர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இது மாதிரி நிறையா இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பிவிசி கார்டு தான் பண்ணணும் அப்படின்னா வாங்கி தாராளம் பண்ணுங்கள். ரேட்டு வந்து நீங்கள் அதிகபட்சமாக 150க்கு மேலே விற்க முடியாது. கீழே வந்து 80 ரூபா 70 ரூபா கீழே உங்களால் பண்ணி கொடுக்க முடியாது, பல்க் ஆர்டர் வந்தால் கூட. சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த பிவிசி கார்டை பற்றியோட பிஸ்னஸ்ஸு. ஸோ நீங்கள் என்னோடய ரெக்கமெண்டேஷன், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கடையில் லேமினேஷன் இருந்தால் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கி பிஸ்னஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் மை வீடியோ.